எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் எங்கே மனிதர் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் தழுவும் போது மலரும் சுடுகின்றது எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது இறைவன் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் Thank you.
தேசமே இனிய காணவே தவிழுமே ஓங்கார நாதமிது இந்த தெய்வீகமான திருச்சபைக்கு ஸ்ரீ வள்ளி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியாளின் அன்பும் பணிவும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களின் அருளாட்சியாலும் முருகப் பெருமான் அருளாட்சியாலும் புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்வாழ், நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, பொறுமை, நோயின்மை, வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 வகையான செல்வங்களையும் என் வீடும் இந்த நாட்டு மக்களும் எல்லோரும் பெற்று பல்லாண்டு காலங்கள் வாழ எல்லா வல்ல இறைவனை வேண்டி என் கலைப்பணியை தொடங்குகிறேன். அம்மா தாயே, மகமாயி, பரமேஸ்வரி எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் எங்கள் எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரங்குபித்து வணங்கி நின்றோம் காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி.
எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஹலோ பேசுகிறது மட்டும் குறைச்சிடுறது. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. தம்பி ஆல்ரவுண்டு ராமசாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அண்ணன். ரவிராஜ் அண்ணன் நல்லா இருக்கீங்களா? ஜூவராக இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கீங்களா? சரி. பூனைக்குட்டி மாதிரி முழிச்சுக்கிட்டு சரி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் எல்லாத்து முகத்தையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக செழிப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ என்ன செய்ய போகிறேன் நான்? அம்மா வணங்கியாச்சு இல்லையா? அம்மா வணங்கினா பிறகு அம்மாவோட மகனை வணங்கணும். யார் அது? முருக கடவுள். முருகனை வணங்கணும் இல்லையா? வணங்குவோம் வணங்குவோம். அண்ணன் உள்ளே ஒருத்தவங்க சொன்னாங்க, வசந்தத்தில் ஒரு நாள் ஒரு அந்த பாட்டை பாடுமா அப்படின்னு. அதை ஒரு மட்டும் பாடிட்டு வசந்தத்தில் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ.
வணக்கம் மேலுங்கள். நன்றி. அன்புள்ளங் பாரு அன்பு உள்ளங்களுக்கு மனமார அன்புள்ளவண்ட ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி அந்த வணக்கம். அப்புறமேல் வரலாமா? சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி முருகனிடம் அவனிடம் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை மகன் தம்பியை உன் தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பிய கை தொழுவேன் நான் என்று அருணகிரி திருப்புகளின்படி குறிஞ்சி நில தெய்வமாகிய முருகப் பெருமானை வணங்கி விட்டோம் இல்லையா? அம்மாவே வணங்கியாச்சு. இப்போ மறுபடியும் காதலிக்கிறதுக்கு போகணும். சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த வேலை அந்த வேலை தானே. காதலிக்கிறது தான் இப்போ என்னுடைய முதல் வேலை. ஆனால் எல்லாரும் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்க தானே? என்ன மனப்பொருட்கள் அலைஞ்ச பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அருமையான ஒரு ஆனால் பக்கத்தில் இங்கிட்ட பக்கத்தில் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி யாரா போடணும், யாராவது வராமல் இருக்கணும், மறுபடியும் அந்த ஊருக்கு நம்ம வரணும்னு இருக்கு பாரு.
நான் தான் இங்கே வரணும் அப்படின்னு அன்பு தங்கச்சி ராசாத்தியை போட்டிருந்தீங்களா? அதுக்கு பதில் இப்போ நான் வந்திருக்கேன். ஆபத்து பாண்டவன் மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமல்லி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், ஏழும் பயனில்லை அப்படின்ட்டு இருக்கேன் இல்லையா? ஆபத்துக்கு அதாவது தாய் தந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு குழந்தை இருந்து இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கும்போது. ஹலோ, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் முக்கியமானது. ஆபத்துக்கு உதவா பிள்ளைன்னா என்ன? வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போட முடியாது. ஆனால் பிள்ளை இருந்தும் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட போட முடியாது. அதுதான் ஆபத்துக்கு உதவா பிள்ளை. அரும்பசிக்கு உதவா அன்னம். பசி நேரத்துக்கு இல்லாத சாப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம்? பசி நேரத்துக்கு இருந்து சாப்பிட்டாதான். பசி போயிருச்சுன்னா சாப்பிட முடியுமா? முடியாது. இப்போ முருகனை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரையும் கல்யாணம் செய்துக்கணும் அப்படின்னு வழி மீது ஒளி வைத்து காத்து கொண்டு இருக்கின்றேன். வருவார் 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 என்று. எப்படி தெரியுமா? மனம் என்ன மேடு மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? என்ன மேடை மேடை முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? அங்கே யார் வந்தது? அருமையாக வாசிக்கிறீங்க. எப்படி ஒரு பக்கம் மேளங்கள் தெரியுமா? ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மங்களகரமாக. இந்த ஊர் மங்களகரமாக இருக்குது. வந்திருக்க நடிகர்களும் சிறப்பான நடிகர்கள் இல்லையா? அந்த எல்லாம் சந்திச்சு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லையாண்ணா? இப்போ நான் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டேன். இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். வளர்ந்து பெரிய ஆளாக இன்னும் ஆகலை, வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் நான். அண்ணன் ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமிக வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பமிக வா நாம் காணலாம். ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே,
தட்டக்கூடாதா? கேட்டு அதான் பார்த்துக்கங்க. நல்லா இருந்தா அதாவது எங்களுக்காக கை தட்டுனால கை தட்டுனா உடம்புக்கு நல்லது. அனைத்து நரம்புகளும் வேலை செய்யும். இதில் என்ன குறைஞ்சா உயர போகிறோம்? என்ன சிரிப்பு இல்லை கேட்குறேன். நல்லா தான். இந்த கிராமங்களே வந்து அருமையாக நாடகத்தை ரசிப்பீங்க. ஆனால் விஷமான ஆளுங்க எப்படின்னா அனைத்துமே தெரிஞ்சவங்க கிராமத்தில் உள்ளவங்க மட்டும்தான். எப்படி எதை எப்படி செய்கிறாங்க, எந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படியே நுணாயமாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. விஷம் அவ்வளோ விஷம் நீங்கள்லாம். இருந்தாலும் இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊர்? பாட்னாபடியா? அது இங்கிட்டு பக்கமா? ஆத்தாடி. சரி சரி சரி. பொத்தமேட்டுப்படியா? அது எங்கிட்ட இருக்கு? அது எங்கே தெரியாது என்ன ஊருன்னு. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. யூடியூப் எடுக்க அண்ணன் அன்புள்ள உங்கள்கிட்ட அண்ணன் ஒரு மனமார்ந்த நன்றி. நல்லா இருக்கீங்களாண்ணே? ரொம்ப சந்தோஷம். இப்போ நந்தவனத்துக்கு போகணும். என் பேர் வள்ளி இல்லையா? 7 பேர் கூட பிறவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. அப்பா பேர் நம்பி, அம்மா பேர் நங்கை மோகினி. காவலுக்கு போகணும்னு ஒரு ஆசை தான். இல்லை எனக்கு ஆசை கிடையாது. அப்பா வேண்டுதலுக்காக காவலுக்கு போகணும். 7 ஆண் குழந்தை இருக்கு. ஒரு பெண் குழந்தை இருந்தா திணை விதத்து காவலுக்கு போக சொல்றதாக அப்பா வேண்டிக்கிட்டார். அதே மாதிரி 7 ஆண் குழந்தை இருக்காங்க. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து என்னை எடுத்துட்டு வந்து வளர்த்ததுனால வள்ளி என்ற ஒரு பெயர் நாமத்தை சுட்டியிருக்காங்க. அதனால் காவலுக்கு போய்கிட்டு கொஞ்ச நேரத்தில் நந்தவனத்தில் ஆடி பாடி விளையாடணும். காவலையை பார்க்கணும். நீ கேட்குற பாட்டெல்லாம் பாட முடியாது. அன்னைக்கு பாட்டின போட்டியில் பாடுனல, அதனால் பாட மாட்டேன். இரு பறவைகள் மழை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. இலைமரமெனில் இரு கனிகளும் அங்கே அங்கே கனிந்தன. இது கண்கள் சொல்லும் ரகசியம். இது தேவன் தந்த அதிசயம். எப்படி வாசிங்க. நன்றிங்க, நன்றி ஆத்தா, நன்றி. நீங்கள் சிரிக்காதீங்க, அப்படியே வாயை உம்முன்னு மூடிக்கிட்டே இருக்கணும், திறந்துடாதீங்க. இப்படி வாசிக்கும் பொழுது ஏன் நீ என்ன ஒன்றும் இல்லையில கை வலிக்குதா சாமி? ஆனால் இதில் உழைப்பாளின்னு சொல்ல போனால் நீங்கள் 4 பேர் தான். அருமையான ஒரு 10:30க்கு உட்காடுறீங்க,
காலைல 6 மணி 7 மணி கூட ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. 7 மணி வரையிலும் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் 4 பேர் மட்டும்தான். வாங்குறது அவங்க காது பூரா உங்களுக்கு கொடுத்தா கூட தகாது இல்லையா? அவ்வளோ ஒரு அருமையான உழைப்பாளிகள். இப்போ நான் வந்து கல்யாணம் செய்துக்கிறதுக்கு எல்லாருமே எனக்கு ஒத்துழைக்கணும். அருணாச்சல பொத்தமேட்டுப்படியிலேருந்து இங்கே பொத்தமேட்டுப்படியா மணப்பாறையிலேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். நான் வந்து உங்கள் பிள்ளை, என்னை வேறு யாரும் நினைக்கக்கூடாது. உங்களுடைய ஆதரவு, நான் அங்கேயே அதை தான் சொன்னேன், இங்கே அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முழுமையாக கிடைக்கணும். ஏன்னா பக்கம் தான் பார்த்தீங்களா, நான் தான் இங்கே வரணும்னு இருந்திருக்கு பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பக்கத்தில் பண்ணப்பட்டி, இங்கே சீகம்பட்டி, இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப சீகம்பட்டின்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. பண்ணப்பட்டி சீகம்பட்டி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா. இந்த சந்தோஷத்தில் என்ன செய்யணும், அங்கே பாடின பாட்டு ஒரு பாட்டு, இந்த மலரோடு தனியாக அந்த பாட்டை பாடணுன்னாங்க. அது ஒன்று மட்டும். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராசன் உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராசன் உன்னை காண ஓடோடி வந்தேன். இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்று. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்று, என் மகராசன் உன்னை காண ஓடோடி வந்தேன். காவலுக்கு போக வேண்டும். நன்றி நன்றி. காவலுக்கு போகணும் இல்லையா? அடுத்து காவலும் பார்க்கணும், காவலுக்கு போயிட்டு காதலும் செய்யணும். யாரை? முருகப்பெருமானை தான். பிள்ளைங்களை எதிர்பார்த்து கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஆடிப்பாடி விளையாட வேண்டும் என்று நினைக்கிறேன். வர எதிர்பார்க்க